லேவியர் அதிகாரம் 10. நாதாபு அபிகு ஆகியோரின் பாவம். ஆரோனின் புதல்வர்களான நாதாபும் அபிகுவும் தம் தூப கலசத்தை எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் இட்டு ஆண்டவர் கட்டளைக்கு எதிராக நெருப்பை கொண்டு வந்தனர். உடனே ஆண்டவரிடமிருந்து நெருப்பு விரைந்தெழுந்து அவர்களை விழுங்கியது. அவர்கள் ஆண்டவர் முன்னிலையிலேயே மடிந்தனர். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னை அணுகி வருவோர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன், எல்லா மக்களுக்கும் முன்பாக நான் மாட்சியுறுவேன் என ஆண்டவர் உரைத்ததன் பொருள் இதுதான் என்றார். ஆரோன் மௌனமாயிருந்தார். மோசே ஆரோனின் சிற்றப்பனாகிய உசியேலின் புதல்வர்களாகிய மிசாவேலையும் எல்சாபானையும் அழைத்து, நீங்கள் இங்கே வந்து உங்கள் சகோதரரின் சடலங்களை தூயகத்தின் முன்னின்று எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போங்கள் என்றார். மோசே சொன்னபடியே அவர்கள் சென்று அவர்கள் சடலங்களை அவர்கள் உடைகளோடு எடுத்து பாளையத்திற்கு வெளியே கொண்டு போனார்கள். மோசே ஆரோனையும் எலெயாசர் இத்தாமர் என்னும் அவர் புதல்வரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தலைமுடியை களைத்து கொள்ளவும் ஆடைகளை கிழித்து கொள்ளவும் வேண்டாம். அப்படி செய்தால் நீங்கள் சாவீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் எதிராக அவரது சினம் மூளும். உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் மூட்டிய இந்த நெருப்பை முன்னிட்டு புலம்புவார்கள். நீங்கள் அழியாதபடி சந்திப்பு கூடார நுழைவாயிலில் இருந்து எங்கும் செல்லாதீர்கள். ஆண்டவரது அருள் பொழிவு உங்கள் மீது இருக்கிறதே என்றார். அவர்கள் மோசேயின் வார்த்தையின்படியே செய்தார்கள். குருக்களுக்கான ஒழுங்குமுறைகள். ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது, நீரும் உம்மோடு புதல்வரும் சாகாதிருக்க வேண்டுமெனில் நீங்கள் சந்திப்பு கூடாரத்திற்குள் நுழையும் பொழுது திராட்சை ரசத்தையோ மதுவையோ குடிக்க வேண்டாம். இது உங்கள் தலைமுறை தோறும் மாறாத நியமமாக விளங்கும். தூயகத்திற்கும் தூய்மையற்றதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டற்றதற்கும் வேறுபாடு தோன்றும்படி ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு கூறி அறிவித்த அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இது என்றும் உள்ள நியமமாக விளங்கும். மோசே ஆரோன் அவருடைய எஞ்சிய புதல்வர்களாகிய எலெயாசர் இத்தாமர் ஆகியோரிடம் கூறியது, நீங்கள் ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் எஞ்சிய உணவு படைகளை எடுத்து பலிபீடத்தருகில் புளிப்பற்றதாய் உண்ண வேண்டும். அது மிகவும் தூயது. அதை தூய இடத்தில் உண்ண வேண்டும். ஏனெனில் அது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் உமக்கும் புதல்வருக்கும் உரிய பங்காகும். இதுவே நான் பெற்ற கட்டளை. ஆரத்தி பலியான நெஞ்சுக்கரியையும் உயர்த்தி படைக்கும் பலியான முன்னந்தொடையையும் நீரும் உம்மோடு புதல்வரும் புதல்வியரும் ஒரு தூய்மையான இடத்தில் வைத்து உண்பீர்கள். இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளில் இவை உமக்கும் புதல்வருக்கும் புதல்வியருக்கும் உரிய பங்காகும். உயர்த்தி படைக்கும் பழி பொருள்களான முன்னந்தொடையையும் ஆரத்தி பழி பொருள்களான நெஞ்சுக்கரியையும் நெருப்பு பழி பொருளான கொழுப்பையும் ஆண்டவர் திருமுன் அவர்கள் கொண்டு வந்து ஆரத்தி பழியாக அசைவாட்டுவார்கள். இது ஆண்டவரின் கட்டளைப்படி உமக்கும் புதல்வருக்கும் மாறாத நியமமாக விளங்கும். இதற்கிடையில் மோசே பாவம் போக்கும் பழிப்பொருள்களான ஆட்டுக்கிடாயை தேடி பார்த்தார். அது எரித்தழிக்கப்பட்டிருந்தது. எனவே மோசே ஆரோனின் எஞ்சியிருந்த புதல்வர்களாகிய எலெயாசர் இத்தாமர் மீது கடும் சினமுற்று சொன்னது, நீங்கள் பாவம் போக்கும் பழியை தூய தலத்தில் ஏன் உண்ணவில்லை? அது மிகவும் தூயதன்றோ? மக்கள் கூட்டமைப்பின் குற்றப்பழியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவர் திருமுன் அவர்களுக்கு கரை நீக்கம் செய்ய ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுத்தார். அதன் இரத்தம் தூயகத்திற்குள் கொண்டு போகப்படவில்லை. ஆகையால் நீங்கள் அதை நான் கட்டளையிட்டபடி தூயகத்திலேயே உண்டிருக்க வேண்டும். உடனே ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவர் திருமுன் பாவம் போக்கும் பழியும் எரிபலியும் செலுத்தப்பட்ட இன்றுதானே எனக்கு இப்படி நடந்தது. எனக்கு நேரிட்ட துன்பம் உமக்கு தெரியாதா? நான் பாவம் போக்கும் பழியை இன்று உண்டிருந்தால் அது ஆண்டவரின் பார்வைக்கு உகந்ததாய் இருக்குமோ என்றார். மோசே இதை கேட்டு அமைதியடைந்தார்.